இங்க ஜெயில இருக்க ஒரு கைதி மத்த எல்லாருமே குடிக்கிற பாயசத்துல மயக்க மருந்து கலந்து அதை எடுத்துட்டு போய் அங்க இருக்க போலீஸ் கைதி எல்லாத்துக்குமே கொடுப்பான். அவங்களுமே அதுல மயக்க மருந்து கலந்துருக்குன்னே தெரியாம அது எல்லாத்தையுமே சாப்பிட்டுருவாங்க. இப்ப சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்க போலீஸ் கைதி அப்படின்ட்டு எல்லாருமே மயக்கமாயிருவாங்க. சோ அதனால இப்ப இவனோட கூட்டாளிகளும் அங்க இருந்து ஈஸியா தப்பிச்சு போயிடுறாங்க. சோ இப்ப அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு உயர் அதிகாரி ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவாரு. ஆக்சுவலா இந்த இன்ஸ்பெக்டர் ஜெயில இருந்து தப்பிச்சு போனவன அவர் தான் பிடிச்சிருப்பாரு. எப்படின்னா அவன் ஒரு பேங்க கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு போலான்னு பார்க்கும் போது இவர் அப்படியே கிளைண்ட் மாதிரி அங்க உட்கார்ந்து இருந்து அவன் கரெக்டா அங்க இருந்து தப்பிச்சு போற நேரம் பார்த்து அவன் கூட சண்டை போட்டு அவனை பிடிச்சிருப்பாரு. சோ அதனால அவனை மறுபடியும் பிடிக்கிறதுக்காக தான் உயரதிகாரி இவரை கூப்பிட்டிருப்பாரு. இவருமே இப்ப அவனை பிடிக்கிறதுக்காக ஒரு பக்காவான டீம் செட் பண்ணிட்டு அவனை தேடி கோவாக்கு போவாங்க. ஆக்சுவலா அவன் கோவால இருந்து போட் மூலியமா நியூயார்க்கு போயிட்டு அங்கிருந்து அமெரிக்காவுக்கு தப்பிச்சு போயிடலான்னு பாப்பான். அடுத்த நாள் அந்த போட் அங்க இருந்து கிளம்ப போகுது. சோ இன்னைக்கு நைட் அவன் ஒரு ஹோட்டலுக்கு வருவான் அப்படின்னு கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அவனை தேடி தன்னோட டீமோட அங்க போகும்போது பார்த்தா அவன் அங்கதான் இருப்பான். அதனால இப்ப இன்ஸ்பெக்டருமே சர்வர் மாதிரி ட்ரெஸ் போட்டு அவன் பக்கத்துல போய் கரெக்டா அவனை பிடிச்சிடுறாரு. அந்த சமயம் பார்த்து இவனோட டீம் மெம்பர்ஸுமே அந்த இடத்துக்கு வந்து அவனை கையங்களமா பிடிச்சு கட்டி போட்டுறாங்க. ஆனா அவன் மிகப்பெரிய ஒரு கைதிங்கிறனால கோவா போலீஸ்க்கு இது தெரிஞ்சிருது. சோ அவனை பிடிச்சு தான் பேர் வாங்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மும்பை போலீஸுமே அவனை கூட்டிட்டு வேக வேகமா மும்பையோட பார்டருக்கு போவாங்க. இவங்க கரெக்டா பார்டர் கிராஸ் பண்ணலாம்னு பார்க்கும் போது அந்த இடத்துக்கு கோவா போலீஸ் வந்து இவங்களை பிடிச்சிருவாங்க. இருந்தாலுமே இவங்க கோவா போலீஸ் கிட்ட எப்படியாவது போராடி அவனை பார்டர் கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப இவங்க பார்டர் கிராஸ் பண்ண அந்த இடத்துக்கு மேலதிகாரியுமே போலீஸோட வந்து அவனை அங்கிருந்து கைது பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இவரையுமே அவர் பாராட்டுவாரு.